கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஊழியம் செய்கிற அருமையான டேனியல் ஐயாவுக்காகவும் இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிறிய பாடலை பாடி என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால்தான் வாழ்கின்றேனே, கிருபையினால்தான் வாழ்கின்றேனே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் சந்தோஷ். நான் என்ன ஒரு பகுதியில் ஹவுசிங் போர்டு என்ற பகுதிக்கு அருகில் இருக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய பேர் குணசேகர். அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர். எங்கள் அம்மாவுடைய பேர் ஜெயந்தி. அவர்கள் சூளைமேடில் சென்னையில் இருந்தவங்க. எனக்கு ஒரு கூட பிறந்தவங்க வந்து ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து 2 பேருமே ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவர்கள். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வேலை செஞ்சார். மெடிக்கல் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். மெடிக்கல் ஷாப் ஒரு கடைங்களில் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அவர் மாத்திரைகளை சேல்ஸ் பண்ணி அவர் இது பண்ணுவார். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா டைலராக இருந்தாங்க. மிஷின் இருந்தது வீட்டில். அம்மா வீட்டில் வந்து மிஷின் இருந்தது. அவங்களுடைய தையல் இது பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுடைய அப்பா பார்த்திங்கன்னா ஆர்பரில் ஒர்க் பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா டிஃபன் கடை போடுவாங்க, ப்ளஸ் ஆர்பர்லேயும் அவர் வேலை செஞ்சார். அப்பாவுடைய அப்பா பார்த்திங்கன்னா ஊரில் காஞ்சிபுரம் ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்க. நல்லா குடும்பம் நல்லபடியாக இருந்தது. ஆண்டவர் அறியாத குடும்பத்துலேருந்து வந்தாங்க. இருவருக்கும் திருமணமானது. திருமணமாகி ஐநாவரம் பகுதியில் அவங்க வந்து வீடு பார்த்து அவங்க இருந்தாங்க. தனி கொடுத்து வந்து இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடக்க பார்த்திங்கன்னா நான் எங்கள் பெரியம்மா வீட்டில் வளர ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் வளர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அம்மா கூடயே அப்பா கூடயே போய் நான் இருந்தேன். ஓட்டேரி பகுதியில் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஐநாவரம் பகுதியில் வந்து நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம். நான் சிறு வயதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாடல் ரொம்ப பிடிக்கும். பாடல் எனக்கு எல்லா பாடலுமே, பாடல்னாலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பாடலெல்லாம் நிறைய கேட்பேன், பாட்டு பாடுவேன். பாட்டு பாட ஆரம்பிச்சு ஸ்கூல் படிக்கிற பருவத்தில் கானா பாடலை பாட ஆரம்பித்தேன். கானா பாடல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா கூப்பிட்டு இந்தமாரி இறந்தவங்களுக்காக பாட்டு பாடணும்னு சொல்லும்போது அவங்களுடைய பேர், அவங்க என்ன ஊர், அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ஒரு பாடல் பாடுவோம். இறந்தவங்களுக்காக ஹவுசிங் போர்டு பகுதியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா வந்து கூப்பிடுவாங்க. அந்தமாதிரி நிறைய பாடல் பாட ஆரம்பித்தேன். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நண்பரோடு சேர்ந்து ரொம்ப ஒரு சேட்டை பண்ணுவோம். ஸ்கூலில் வந்து பசங்களை வந்து கிண்டல் பண்ணுறது, டீச்சரை கிண்டல் பண்ணுறது, ரொம்ப ஒரு அப்படி ஒரு சின்ன வயசில் ஒரு கேலி கிண்டலாக இருப்போம். ஜாலியாக விளையாட்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். நான் 9வது படிக்கும்போது பார்த்திங்கன்னா 9வது லீவில் ஒரு முறை வந்து நான் ஒரு இடத்துல போயிட்டு குளிக்கலாம், அந்த மே மாதம் லீவில் வந்து போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஏரி இருந்தது. அந்த ஏரியில் குளிக்கலான்னு போகும்பொழுது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அந்த ட்ரெயினுக்கு கொஞ்ச நேரம் சிக்னல் போட்டிருந்தது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம்.
நிற்கும்போது பார்த்தீங்கன்னா பசங்களாம் நின்று பேசின்னு இருந்தோம். ஒரு 15 நிமிஷம் அந்த ட்ரெயின் அப்படியே நின்றுருந்தது, என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணினே இருந்தோம். அதுக்கப்புறமா ட்ரெயின் எடுத்துட்டாங்க, எல்லோரும் ஏறிட்டாங்க. நான் ஓடி வந்து ஸ்பீடாக ஏறினேன். அந்த ஏறின ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பில் வந்து என்னுடைய கால் 2 காலும் அப்படியே உள்ள சறுக்கி அப்படியே விழுந்துட்டேன். விழுந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விலா எலும்பில் பயங்கரமான அடிப்பட்டது. இப்போ கூட அந்த தழும்பு இருக்கும். அந்த விலா எலும்பில் பயங்கரமாக படவும் ரொம்ப இதுவாகிடுச்சு. நான் உள்ளே பாதி போயிட்டேன். பாதி தான், பாதி உள்ளே இருக்கிறேன், பாதி ட்ரெயினுக்கு மேலே உள்ள ட்ரெயின் உள்ளே இருக்கிறேன், பாதி ட்ரெயின் வெளியே இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரில, ஒரு மனுஷன் வந்து என் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ளே போட்டாங்க. எல்லாருமே திட்டினாங்க, என்னப்பா பார்த்து வரமாட்டியா, வாலிப பையனாக இருக்கிறியே, நேற்றுக்கு நோவாக இருக்குமேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாருமே திட்டினாங்க. அப்போயே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மரித்து போக வேண்டியதான ஒரு சூழ்நிலைமை இருந்திருக்கும். ட்ரெயினில் ரொம்ப பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் அதுலேருந்து என்னை கடவுள் கர்த்தர் வந்து என்னை மீட்டெடுத்தார். ஆனால் அதை ஆண்டவர் தான் மீட்டெடுத்தாருன்னு நான் அதை நம்பலை. சாதாரணமாக அப்படியே நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டோம். ரொம்ப கை கால்லாம் சிரைப்பு ஏற்பட்டது, தேய்ச்சின்னு கை காலில் தேய்ச்சி ரொம்ப காயமாக இருந்தது. பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் நிறைய மரம் ஏறுறது, மாங்காய் அடிப்போம், கொய்யாக்காய் எடுப்போம். பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ முருங்கைக்காய் எடுக்கிறது, அந்தமாரி ஏதாவது ஒரு வேலையை ஏதாவது ஒன்று பண்ணி நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி பார்த்திங்கன்னா அந்த கானா பாடல் மூலிமா பாடி அதில் வர வருமானத்தை வச்சு பசங்களோடு சேர்ந்து குடி, கஞ்சா, போதை மாத்திரை அந்தமாரிலாம் நான் அடிமைப்பட்டவனா இருந்தேன். நண்பரோடு சேர்ந்து விளையாட்டாக அப்படியே ஆரம்பிச்சது, பாக்கு போட ஆரம்பிச்சது, சிகரெட் அடிக்க ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அது பெரிய பெரிய லெவலாகி விட்டது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த கஞ்சாவே வந்து வாங்கி விற்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஃப்ரெண்டு கொடுப்பாங்க, அதை வாங்கி விற்கிற சூழ்நிலைமைக்கு ஆகிடுச்சு. அது ஏன் தான் எனக்கு பண்ணுறேன்னு தெரியல. யாராவது எங்கள் டீமில் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க நார்மலாக இருந்தாலும் அந்த பழக்கத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுல இருந்தோம். அதுமாதிரி கெட்ட பழக்கத்தில் கற்றுக் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடு காலியாக இருந்ததுன்னா, அந்த வீட்டு பழஞ்ச வீடாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் போயிட்டு நாங்கள் நைட்லாம் தங்குவோம். வீட்டுக்கே வராமல் நைட்லாம் தங்கி இருந்து அந்த கானா பாடலில் வர காசு நாங்கள் மாங்காய் அடித்து அதை விற்கிற இது அத்திக்காய்னு ஒரு இது இருக்குது, அத்திப்பழம் விற்போம். அத்திக்காயை விற்று நாங்கள் வந்து இந்தமாரி கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு பசங்களோடு சேர்ந்து துன்மார்க்கமான இந்த காரியங்கள்லாம் இருந்தோம். எனக்கு எப்படி குடிக்கிற பழக்கம் வந்துச்சு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா வந்து இந்த மெடிக்கலில் வந்து மெடிசன்லாம் விற்பாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். கடையாக போய் மெடிக்கல் ஷாப்பில் மெடிசன்லாம் வியாந்து எல்லாமே விற்பாங்க. விற்றுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாராயத்தோடு வருவார், வந்து வீட்டில் குடிப்பார். அப்பா குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அது பெரிய விஷயமா தெரியல. அதே போல் என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா பயங்கரமாக குடிப்பாங்க. 2 நாள் 3 நாள் பயங்கரமாக குடிப்பாங்க. அந்த குடி பழக்கத்துலாம் வந்து நான் வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது அவங்க குடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த ஆசை அப்படியே வந்தது. நண்பரோடு சேர்ந்து சாதாரணமாக பாக்கு போட ஆரம்பித்தேன். அப்படியே கஞ்சா, அப்படியே போதை மாத்திரை, ஏதாவது ஒரு பழக்கம் இருந்தால் தான் எனக்கு வந்து நான் அந்த பழக்கத்தை பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். அப்படி ஒரு அடிமைத்தனத்தில் துன்மார்க்கமாக இருந்தோம். வீட்டுக்கு போய் நாங்கள் அந்தமாரி அந்த குடிப்பழக்கம்லாம் பண்ணிட்டு போதையோடு போவோம். எங்கள் அப்பா கேட்பார். பார்த்திங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்கிறதுனா சொல்ல மாட்டோம். ஆனால் நான் நினச்சிக்கிறது ஒரு அசட்டையாக நினச்சது, அவரே குடிக்கிறார், நம்மள ஏன் அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசட்டையாக நினச்சி நாங்கள் அப்படியே இருந்தோம். அம்மாலாம் ரொம்ப கேட்பாங்க, ஆயாலாம் பயங்கரமாக அடிப்பாங்க, ஏன்டா அந்தமாரி பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சரியான அடிப்பாங்க. ஆனால் அடியெலாம் வாங்கிக்கின்னு மறுபடியும் போயிட்டு அது பழக்கம் தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் இருந்தேன். கானா பாடலை பாடினேன். நிறைய இடங்களில் போய் கானா பாடல் பாடியிருக்கிறேன். அந்த கச்சேரிங்களுக்கெல்லாம் போய் பாடுவோம். இறந்தவங்களுக்கு அவசியமோட பகுதியில் போய் பாடுவோம். அதனால் வர வருமானத்தை வச்சு பார்த்திங்கன்னா எல்லா பழக்கத்துக்குமே போய் அடிமைப்பட்டு ஆகி எந்தெந்த இடத்துலலாம் விற்கிறாங்களோ அந்தந்த இடங்கள்லாம் போய் தேடி, ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடம், ஒரு இடம் இல்லை எல்லா இடத்துலையுமே போயிட்டு அந்த போதை வஸ்தை நாங்கள் வாங்கி கொண்டு வந்து நண்பரோடு சேர்ந்து கும்பலாக நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அந்தமாரி அடிமைத்தனத்தில் இருந்தேன். எனக்கே தெரியல ஏன் அந்தமாரி இருக்கிற. யாராவது ஒரு பையன் நல்ல பையனாக வந்தால் அந்த பையனை எப்படி நம்மளுடைய டீமில் மாற்றலாம் அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கலான ரொம்ப ஒரு கிரிமினலான ஒரு யோசனையாக இருந்தது. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது நினச்சிருக்கிறேன், டிவிலெலாம் விளம்பரம் வரும், இந்தமாதிரி சிகரெட் அடித்தா நுரையீரல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா நான் ரொம்ப பயந்து இந்த பழக்கத்தில் நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடாக இருந்தேன். ஆனால் எப்படி எனக்கு அந்த பழக்கம் அப்படியே வர ஆரம்பிச்சதுன்னா, நம்ம வீட்லேயே அப்பா குடிக்கிறாரு, அதனால்
சரி நம்மளை யாரும் நம்ம கேட்க மாட்டாங்க சொல்லி அப்படியே நான் குடிக்க ஆரம்பித்து இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் ரொம்ப இதுவாக இருந்தேன். எல்லா பழக்கத்துமே இதுதான் அதுதானே இல்லை, எது கிடைக்குதோ எல்லாமே பழக்க வகையில் இருந்தேன். பக்தி உள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து மருந்து குடிச்சிட்டாங்க. அவங்க மருந்து குடித்தது நிமித்தமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூக்கில் வாயிலெல்லாம் ப்ளட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் மருந்து குடித்தாங்கன்னா, எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவை ஒரு அடி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டவங்க எங்கள் அம்மா. பார்த்திங்கன்னா ஒரு அடி அடித்த உடனே இவ்வளோ நாள் நம்மளை வந்து அப்பா அடிக்காமல் அன்பாக வளர்த்துருந்தாரு, நம்மளை பிடிக்கல போல் இருக்குது அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பூச்சி மருந்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஃபவரான மருந்து. அந்த ஃபவரான மருந்தை அவங்க குடித்த உடனே மூக்கில் வாயிலெல்லாம் ப்ளட்டு வர ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன் போயிட்டாங்க. அவ்வளோதான், மரணத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு அடியில் தான் இருந்தாங்க. அவ்வளோ ஒரு இதுவாக ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தாங்க. போயிட்டு அவங்களுக்கு வந்து எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அவங்க இந்து குடும்பத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் எப்படியோ எங்கள் தாத்தா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து இந்த மெடிக்கல் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தார். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நிறைய கடன் இருந்திருக்கு போல். எங்கள் அம்மாவை நல்ல நகை போட்டு எங்கள் பாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா கல்யாணம் ஆகும்போது எங்கள் தாத்தா இல்லை, எங்கள் தாத்தா இறந்துட்டார். எங்கள் பாட்டி தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு நிறைய கடன் இருக்கிறதுனால அந்த போட்ட நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வட்டிக்காகவும் கடனுக்காகவும் அப்படியே கொடுத்து நிறைய லட்சங்களை கடன்னாலே அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, செலவழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு போக ஆரம்பித்தார். அப்பா அயர்ன் பண்ணுற வேலைக்கு போக ஆரம்பித்தார். அயர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக செக்யூரிட்டி வேலை செய்கிறாரு. அப்பா செக்யூரிட்டி வேலை செய்கிறார். இந்தமாரி ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் வளர்க்கப்பட்டேன். நல்ல ஒரு துணி இருக்காது. எங்கள் பாட்டி தான் வந்து எனக்கு எல்லாமே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, புக்கு வாங்கி கொடுக்குறது, ஃபீஸ் கட்டுறது, எங்கள் வீட்டு வாடகை எல்லாமே எங்கள் பாட்டி தான். ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஆர்பரில் வேலை செஞ்சதுனால எங்கள் பாட்டி எங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருந்தாங்க. போக போக எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண் பார்வை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாக ஆரம்பிச்சது. கண் பார்வை அந்த பூச்சி மருந்து அவங்க குடித்ததுனால கண் பார்வை மங்கலாக ஆரம்பிச்சது. கண் பார்வை மங்கலான பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நுகர்கிற அந்த திறனும் அவங்களுக்கு கம்மியாக இருந்தது. எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தாருன்னா என்னை கேட்பாங்க, அப்பா குடிச்சிட்டு வந்துக்கிறாரா பாருப்பா அப்படின்ட்டு. அப்புறம் தான் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு ஸ்மெல், அவங்களுக்கு நுகர்ற அந்த இதுவும் இல்லை. ஏன்னா மருந்து குடித்ததுனால மூக்குக்கு போகிற அந்த நரம்பும் கண்ணுக்கு போகிற நரம்பும் அப்படியே நஞ்சுப்பட்டு அவங்களுடைய மொத்தமாக நரம்பு ஃபுல்லாகவே லாஸ் ஆகிட்டு ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கடந்து வந்துனே இருந்தது. நாங்கள் ஹவுசிங் போர்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அயனாவரத்தில் திருப்பாச்சி தெரு, ஏழுமலை தெரு, நிறைய தெருக்கள் இருக்குது அயனாவரத்தில். எல்லா தெருவிலையும் அம்மா இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நாள் ஒரு வருஷம் அப்படியே இருந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஹவுசிங் போர்டு குடிசை மாற்று வாரியன்ற ஒரு பகுதியில் வந்து இருந்தாங்க. அங்கே வந்து அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு அக்கா சொன்னாங்க, அவங்க ஒரு கிறிஸ்டின்னு. அந்த அக்கா சொன்னாங்க, உன் பையன் இந்தமாரி பயங்கரமாக குடிச்சின்னு கஞ்சா அடிச்சின்னு கானாப்பாட்டில் பாடின்னு சுற்றின்னு இருக்கானே, நைட்லாம் வீட்டுக்கு வரமாட்டானே, நீங்கள் வந்து ஒரு வாட்டி வேணால் சபைக்கு வந்து பாருங்கள், கிறிஸ்தவ சபை ஒன்று இருக்குது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தெய்வம்னு சொல்லிட்டு பக்கத்தில் அருமையான துர்கான்னு ஒரு அக்காவுடைய அம்மா, அவங்க பேர் மஞ்சுளா. அந்த அக்கா சொன்னாங்க, இந்தமாரி சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா பயங்கரமான பக்தி, இந்து குடும்பத்தில் ரொம்ப பக்தி உள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவங்க. ஏதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்னால் ஸ்லோகம் சொல்லுவாங்க, நல்லா பாட்டு கேட்பாங்க, பாடல் பாடுவாங்க, இந்து பாடல் பாடுவாங்க. நிறைய தெய்வங்களை பக்தியோடு தேடினாங்க எங்கள் அம்மா. தேடி அவங்களுக்கு ரொம்ப ஒரு பக்தியாக இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, பைபிள் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார்னு சொல்லி அருமையான வார்த்தை சொல்லுகிறது. பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தையின்படியே அவங்க பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. நிறைய அவங்க வந்து போகாத கோயிலே கிடையாது. எங்கள் தாத்தா எல்லா கோயிலுக்கும் கூட்டின்னு போவார். நிறைய கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு பூஜை புனஸ்காரங்களை பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு இதுவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சபைக்கு போக ஆரம்பித்து அவங்க ஒரு 6 மாதம் 5 மாதம் அப்படியே போய்கினே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே சுகமாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து பார்வை தெரிய ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வீட்டில் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களே துணி துவைக்க ஆரம்பித்தாங்க, அவங்களே மார்க்கெட்டுக்கு போயிட்டு தனியாக அவங்களே போய் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க, சமைப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசில் ரொம்ப சமாதானமாக இருந்தது. அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, நீ வந்து இந்த சபைக்கு வாப்பா, உன்னுடைய கெட்ட பழக்கெல்லாம் மாறணுன்னா நீ சபைக்கு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் பண்ணுற மொத்த விஷயமும் தெரியாது.
ஏதோ பாக்கு போடுவான் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நுகர்ற ஸ்மெல் இல்லாததுனால அந்த பாக்கு போடுவான்றது அது வண்டி அவங்க நினைப்பாங்க. ஆனால் எல்லா பழக்கமும் இருந்ததுன்ட்டு நான் அதுக்கப்புறமா தான் அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன் எல்லாமே. இந்த மாதிரிலாம் பழக்கத்தில் இருக்கும்போது அம்மா வந்து கூப்பிடும்போது நான் கானா பாடலை பாடியிருந்தேன். சபைக்கு போன ஃபஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சமாதானமாக இருந்தது. எனக்கு அருமையான எங்கள் ஊழியக்கார் வந்து பாடல் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து நான் ஒரு பாடலை பாடினேன். அந்த பாடலை உங்கள் மத்தியில் பாடுறேன். எனக்கு ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உம் கிருபைக்காக நன்றி ஏசையா. என்னை ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உம் கிருபைக்காக நன்றி ஏசையா. உங்க அன்புக்காக ஏங்குகின்றவரை உம் கரத்தினாலே தாங்கிக் கொள்ளுமையா. கொடிய நோய்களினால் அவதிப்பட்டவரை நீர் கண்ணோக்கி பாரும் ஏசையா. என்னை ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உம் கிருபைக்காக நன்றி ஏசையா. எனக்கு ஜீவன் தந்து படைத்தவர் நீரே, உம் கிருபைக்காக நன்றி ஏசையா. இந்த பாடலை வந்து நான் சர்ச்சில் முதல்ல பாடும்போது அருமையான எங்கள் ஊழியக்காரர் எங்கள் பாஸ்டர் அவர் வந்து இந்த பாடலை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாட சொன்னார். நான் ஃபஸ்ட்டு போகும்போதே ஒரு சின்ன பையன் வந்து கூட்டின்னு போயிட்டு நான் கானா பாடலாம் பாடுறதுனால நான் கானா பாடலாம் பாடுவேலண்ணா ஒரு பாட்டு ஆண்டருக்காக ஏசப்பாக்காக ஒரு பாட்டு பாடினேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடலை பாடினோடனே ரொம்ப ஐயா சந்தோஷப்பட்டு என்னை தொடர்ந்து பாடல் பாட எனக்கு அனுப்பிச்சார். ஆனால் அந்த பாடல் என்னை பார்த்தீங்கன்னா என்னை ஆண்டவர் என்னை எப்படி தொட்டார்ன்றது உங்கள்கிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாடலில் தான் என்னை பிடிக்க ஆரம்பித்தார். எனக்கு ரொம்ப பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லா பாடலுமே பாடுவேன். கானா பாடல் சினிமா பாடல் எல்லாமே எனக்கு பிடிக்கும். பாடல் பாட ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி மேலே வர ஆரம்பிச்சிது. இந்த பாடல்லாம் பாடின்னு இருக்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடலை பாடுறோம், பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை பாடும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருதயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கானா பாட்டை பாடுறதை விடணும்னு சொல்லி என்னுடைய சிந்தனையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற தெய்வம் என்னுடைய சிந்தனையில் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்கள் எல்லாவற்றையும் நான் வந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சேன். எப்படி இந்த எனக்கு யாருமே சொல்லலை இந்தமாரி நீ கெட்ட பழக்கம் பண்ணுறிய விட்டுடுப்பான்னு யாருமே, எங்கள் அம்மா சொல்லலை, எங்கள் அப்பா சொல்லலை, என்னை சொந்தக்காரங்க எங்கள் நண்பர்கள்லாம் எனக்கு என்கரேஜ் தான் பண்ணாங்களே தவிர எனக்கு சொல்லிக் கொடுக்கல இதெல்லாம் எப்படி விடணும்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு துன்மார்க்கமாக இருந்தோம். ஆனால் எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கணும்னு எழுதியிருக்குது. அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா என்னை சுத்திகரித்தது. எனக்கு மனசில் பார்த்தீங்கன்னா குற்ற மனசாட்சி மாரி வந்தது. நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பாடல் பாடுறோம், அவர் பாடுற நாவில் நம்ம குடிக்கக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது, பாக்கு அதெல்லாம் போடக்கூடாது, ஆன்ஸு சிகரெட் அதெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது, சபைக்கு போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பாவமாக அப்படியே அறிக்கையிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் விட ஆரம்பித்த போது அந்த கானா பாடல் வந்து எனக்கு அப்படியே ஒட்டினே இருந்தது. ஆனால் கானா பாடல் பாடும்போது வருமானம் வரும், அப்படியே நான் பாடல் பாடுவேன், சபையிலையும் பாடுவேன், கானா பாடலையும் பாடுவேன். அப்போ பாடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், நீ மரித்தவர்களுக்காக பாடுற, இறந்து போனவர்களுக்காக நீ போய் பாடி இது பண்ணுற, அந்த டேலண்ட்டு உனக்கு நான் தான் கொடுத்தேன், அந்த உனக்கு பாடல் பாடுற டேலண்ட்டு உனக்கு நான் தான் கொடுத்தேன், அந்த டேலண்ட்டை நீ எனக்காக பயன்படுத்த வருவையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு இருதயத்தில் உணர்த்தும் போது பார்த்தீங்கன்னா ஜீவனுள்ள தேவன், மரித்தவர்களுக்காக பாடின ஜீவனுள்ள தேவன் நீ எனக்காக பாட வருவேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவரே நமக்காக பாடுறேன்ப்பா, என்னோடய கெட்ட பழக்கெல்லாம் நீங்கணும், நீங்கள் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தா நான் கண்டிப்பாக வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அவர் பாதத்தில் அமர்ந்து நான் முட்டி போட்டு பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு நிறைய காரியங்களை பேசினார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும், சத்தியத்தை அறிவுக்கு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த விடுதலையை அருமையான தேவன், பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து சொன்னது போல் அருமையான தேவன் பக்தியாக தெய்வங்களை தேடினது உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை பெரிய விடுதலை, ஆவியானவர் அந்த விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலையெல்லாம் எனக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் பார்க்குறவங்களாம் ஒரு ஒயின் ஷாப்பை பார்த்தா அப்படியே கண்ணீராக வரும். அந்த நண்பர்கள்லாம் வந்து சிகரெட் அடிச்சு ரோட்டில் வந்து அப்படியே சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட இப்போ நிறைய கெட்ட பழக்கத்தில் அடிமைப்பட்டவங்க இருக்காங்க. அப்படிலாம் அவங்க வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும், பாரமாக இருக்கும், இப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நினைப்பேன், ஜெபம் பண்ணுவேன்.
அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட பழக்கம்லாம் மாறிட்டுது. அப்புறம் கானா பாடலாம் நான் விட்ட பிறகு எங்கள் சொந்தக்கார மத்தியில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே எப்படி இது பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா, நான் 10th படிக்கும்போது ரொம்ப வீக்காக தான் இருப்பேன். நைட்டு ஃபுல்லாக பசங்களோட அந்தமாரி கெட்ட பழக்கவழக்கங்கள் அடிமைப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டு உடனே நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கவே மாட்டேன். ஆனால் நான் எப்படி பாஸ் ஆனேன்னு தெரியல. ஆனால் நான் நல்லா படிக்கிற பையன். ஆனால் நான் படிக்க மாட்டேன். அதனால எனக்கு வந்து அந்த ஞானத்தை வந்து கடவுள் கொடுத்துருந்தாரு. படிக்கும்போது அந்தமாரி நான் இருந்தேன். மேக்ஸில் வந்து ஜஸ்ட்டு பாஸில் தான் பாஸ் ஆனேன் இதுவில் மேக்ஸில். மற்றபடி நான் 10th வந்து நல்ல மார்க் தான் எடுத்தேன். நல்ல ஒரு 312 மார்க் எடுத்தேன். 500க்கு 312 மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணி +1 படித்தேன், +2 படித்தேன். +2ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அராஜகம். ரொம்ப ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஷ்டை கொடுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நாடா ஸ்கூல், WPS சவுந்தரபாண்டியன் நாடா ஸ்கூல்ன்ற ஸ்கூல் அயனாவரம் பகுதியில் இருக்கிறது. ரொம்ப எனக்கு டீச்சர்ஸ்லாம் ரொம்ப என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. நான் வந்து 3வது படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா 5வது படிக்கிற பசங்களுக்கு நான் இங்கிலீஷ் பாடத்தை வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த இங்கிலீஷில் எனக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்துருந்தாரு. ஆனால் எனக்கு அப்போ தான் ஆண்டவர் தான் கொடுக்குறாருன்னு தெரியல. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் 4வது 5வது படிக்கும்போதுலேருந்து சண்டே கிளாஸ் போவேன். சண்டே கிளாஸ்லாம் போய் நிறைய வசனத்தை சொல்லி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். ப்ரைஸ்லாம் நிறைய வாங்கி நிறைய இருக்குது. பைபிள் எனக்கு ஒரு வாட்டி பைபிள் கொடுத்தாங்க. அந்த பைபிள் தான் வீட்டில் வச்சுருந்து நான் அந்த கானா பாடலில் பாடுறேன், இந்த கெட்ட பழக்கெல்லாம் விடணும்னு சொல்லி நான் பைபிள் எடுத்து படிக்கும்போது நீதிமொழிகள் அருமையான வார்த்தைகள் வந்தது. பாவங்களை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடணும் இறக்கப்பெறோம் சொல்லி அருமையான வார்த்தை மூலமாக ஆண்டவர் அப்படியே பிரத்யட்சமாக ஒரு ஆள் பேசினா எப்படி இருக்கும் அப்படியே கேட்டது. சவுண்ட் அந்த கேட்டு ஒரு விடுதலையை என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். இதே போல் அடிமை தந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கங்களை விடணுமா, கடன் பிரச்சனையா, தகப்பனார் குடிக்கிறார்களா, உங்கள் அம்மா வந்து உங்களை போட்டு பயங்கரமாக திட்டுறார்களா, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் வரும்பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகும். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. இந்த நம்பிக்கை வீண் போகாது. என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த உண்மை உள்ள தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக விடுதலை தருவான். நான் நினச்சிருக்கிறேன், நம்மளாலலாம் இதை விட முடியாது போல் இருக்குது, நம்மளாம் எப்படி வருவோம், நம்மலாம் இப்படி சாட்சி சொல்லுவோமான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. அப்படியாப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற இடத்துல போய் கூட பாட்டு பாடுறது ரொம்ப கூச்சப்படுவேன். ரொம்ப கூச்ச சுபாவம், பேசுறதுக்கு கூச்சப்படுவேன். ஆனால் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நற்செய்தியை, அந்த பைபிளில் இருக்க அந்த வார்த்தையை சொல்ல ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அநேக இடங்களில் போய் கிராமத்தில் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கானா பாடலெல்லாம் விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அநேக இடத்துல நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சொந்தக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் +2ல் ஃபெயில் ஆகிட்டு என்னுடைய வேலை காரியத்தை உங்கள் இடத்துல சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிருக்கிறேன், ஃபால் சீலிங் வேலைக்கு போயிருக்கிறேன், பார்த்திங்கன்னா மாப் போடுற வேலைக்கெலாம் போயிருக்கிறேன், ரயில்வே கான்ட்ராக்டில் இரும்பு தூக்குற வேலைலாம் போயிருக்கிறேன். பார்த்திங்கன்னா 80 பேர் வேலை செய்வாங்க. 80 பேரில் 7:30 மணிக்கெலாம் காலைல 7:30 மணிக்கெலாம் போகணும். 7:30 மணிக்கு போயிட்டு நம்ம அந்த கையெழுத்து போடலைன்னா, அந்த நோட்டில் கையெழுத்து போடலைன்னா நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதுமாதிரி நிறைய நாட்கள் நான் வெளியே வந்திருக்கிறேன். அந்த ரயில்வே கான்ட்ராக்டில் இரும்புலாம் தூக்கி இருக்கிறேன், பெருக்கி இருக்கிறேன், மாப் போட்டிருக்கிறேன், எல்லாமே ஒட்டரை அடிக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் வருமானம் கம்மியாக இருந்ததுனால அப்படியே நான் ஒரு வேலையுமே மாறி போயிருந்தேன். +2 ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த +2 ஃபெயில் ஆகிட்ட பிறகு நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் முற்படலை. மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுத்தேன். மேக்ஸ் ஒரே ஒரு சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்டில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டதுனால மேற்கொண்டு நான் படிக்க போகாத போது அப்படியே துன்மார்க்கமாக சுற்றி கொண்டு இருந்தேன். மரம் ஏறி மாங்காய் அடித்து நாங்கள் எல்லா இடத்துலையும் ஆளுங்கிட்டலாம் விற்போம். மார்க்கெட்டில் போய் விற்போம், அத்திக்காயெலாம் விற்போம், முருங்கைக்காய் எல்லா அந்தமாரி காய்கறிகள்லாம் நாங்கள் விற்று கொண்டு இருந்தோம். கெட்ட பழக்கங்களுக்கும் கொஞ்சம் இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு போக ஆரம்பித்து எல்லா பழக்கத்தை விட என் தேவன் கிருபை செய்தார். நாங்கள் ஒரு 10 பேர் இருப்போம். இந்த 10 பேரில் பார்த்திங்கன்னா நான் தான் அதில் மெயின் ஆளாக இருப்பேன். மெயின் ஆளாக இருக்கிற பாவிகளில் பிரதான பாவியாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிடிப்பாருன்னு சொன்ன அருமையான வார்த்தையின்படி பிரதான பாவியாக இருந்த அந்த பழக்கத்தெல்லாம் என்னை விட்டு வெளியே எடுக்கும்போது என் ஃப்ரெண்டுங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே, நீ விட்டுட்டு எனக்காக ஜெபம் பண்ணு, நானும் ஞானஸ்தானம் எடுக்கணும்
அப்படின்னு சொல்லி என்னை ஃப்ரெண்டுங்களாம் மதிக்காத இருந்தவங்க என்னை மதித்து பரவாயில்ல ஆண்டவர் வந்து இப்படி ஒரு சூழ்நிலைமை மாற்றிருக்கிறாரு, இவங்களாம் இன்றைக்கி மாற போகிறேன், நீ தான் எனக்கு கற்றுக் கொடுத்தியே, ஆனால் நீ எப்படிடா விடுதலை ஆன அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ ரொம்ப எல்லாருமே ஃப்ரெண்டுங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க இன்னும் விடுதலை ஆகாமல் இருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன் அந்த 10 பேருமே விடுதலை ஆகி அவங்களாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. நாங்கள் ஒரே சபையில் ஒரே இடத்துல நாங்கள் அவங்கள ஆராதிப்போம். நான் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்புகிறேன். என்னுடைய சொந்தக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்தாங்க. ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, பரவாயில்ல ஜெயந்தி, சந்தோஷம், இந்த மாதிரிலாம் எப்படி இருப்பான்னு தெரியாமல் இருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் உன் பையனை வந்து விடுதலை ஆக்கிட்டாரு, குடிப்பழக்கம் அவங்களாம் மாறுவான்னு நான் கண்டிப்பாக நினச்சது இல்லைன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாங்கள் இன்னும் அப்படியே நாங்கள் உயர்த்தி கொண்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெலிவரி வேலை செஞ்சுருந்தேன். மெக்டொனால்ட்ஸ்னு ஒரு கம்பெனியில் டெலிவரி வேலை செஞ்சுருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறைய வேலை செஞ்சுருக்கிறேன். எல்லா வேலையும் செஞ்சு அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் நகை இருந்தது. அந்த நகையை வந்து பேங்க்கில் வைத்து நாங்கள் ஒரு சொந்தமாக ஆட்டோ வாங்க தேவன் கிருபை செய்தார், நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பெரிய பணக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சமாதானம் இருக்கிறவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன். அந்த சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். சமாதானம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்ன கர்த்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்தை கொடுக்குற ஒரு உண்மையுள்ள கடவுள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். என்னுடைய உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்தார், எங்கள் அம்மாவுக்கு சமாதானத்தை கொடுத்தார். எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா அந்த குடி பழக்கம் இருந்தது, அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விடுதலையாகி வந்தார். அவர் நல்லா வேலைக்கு போக ஆரம்பித்தார். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம், சமாதானம். எங்கள் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து நர்ஸு ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சாட்சியும் பெரிய பயங்கரமான சாட்சி. காலில் அடிபட்டு 3 ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. முட்டி அப்படியே நொறுங்கி இருந்தது, ஆனால் ஒரு நரம்பு கூட கட்டாவாததுனால தேவ கிருபையினால் அவங்களுடைய எழுந்து நடந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து 3 ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க நல்லா ரெக்கவர் ஆகி வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிளைண்ட் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் பிளைண்ட் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களும் இப்போ நல்லபடியாக இருக்கிறாங்க. எங்கள் பெரியம்மா எங்கள் பாட்டி எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். சபைக்கு போகிறோம், எல்லா ஊழியத்திலும் நாங்கள் கலந்து கொள்ளுவோம். வாலிபர் ராக்கெட்டில் கலந்து கொள்ளுவோம். அப்புறம் சபை மீட்டிங்கில் கலந்து, செவ்வாய்க்கிழமை விடுதலை ஜெபம் நடக்கும், அமாவாசை விடுதலை ஜெபம் நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் ப்ரேயர்லாம் நாங்கள் பசங்களோடு சேர்ந்து நாங்கள் நிறைய காரியங்களை செய்வோம். அதே போல் நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்காக என்னென்ன காரியங்களாக இருக்குதோ நாங்கள் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ என்னோடய சாட்சியை கேட்டு கொண்டிருந்தீங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அயனாவரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் வந்து நீங்கள் கேட்டு சந்தோஷ் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த பையன் எப்படிலாம் இருந்தான்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். நீங்கள் வந்து ஹவுசிங் போர்டு பகுதியில் கேட்டிங்கன்னா அவ்வளோ விஷயத்த நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த பையனா எப்படி இருந்து இவன் இப்படி மாறினா எங்களுக்கு ஆச்சரியமாக தான் சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஹவுசிங் போர்டு பகுதியில் வந்து கேட்டு பாருங்கள். என்னை வந்து தேடி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் பிடிச்சிக்கினேன். சபைக்கு போக ஆரம்பித்தேன், ஆண்டவர் என்னை வந்து தேடி என்னை பிடிச்சிக்கினாரு. பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஊழியக்காரங்க வந்து சபைகளில், கிராமங்களில், பட்டணங்களில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்து வாலிப பசங்க அதை வந்து ஒரு அசட்டையாக நினைக்கிறாங்க. அந்த அவங்களுடைய போதை தலைக்கேறி பார்த்திங்கன்னா அசட்டையாக நினச்சி அவங்கள கல் அடிக்கிறது, அவங்கள விரட்டி அடிக்கிறது, அசிங்கமாக திட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேளுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதத்தை மாற்ற வரல, மனசை தான் மாற்ற வந்திருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசுக்கு உண்மையுள்ள தெய்வத்தை உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறாங்க. அப்படி தான் எங்கள் அருமையான அக்கா எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. நாங்கள் ஆண்டவராக இயேசுக்கு அறிந்து கொண்டோம். அந்த சமாதானத்தை என் உள்ளத்தில் கொடுத்தார். மதம் மாறல, நான் மனம் மாறி இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ளே மனம் திரும்பி இருக்கிறேன். அந்த மனசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாற்ற தான் திரும்ப முடியும். விடுதலை அவர் ஒண்டி தான் கொடுக்க முடியும். சமாதானமாக இருக்கிறேன். அந்த சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். என்னுடைய இந்த சாட்சியை ரொம்ப நேரம் கேட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய குடும்பம், என்னுடைய தாய் தகப்பன், செய்கிற ஊழியம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ நானும் இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அருமையான இந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி ராஜா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லியிருக்கிறீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, நாங்கள் உண்மையாக இருந்தாலும் நீர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறீங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த விடுதலை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா சொல்லியிருக்கிறேன் ஐயா, அறிக்கையிட்டிருக்கிற இந்த சாட்சியை கர்த்தர் நீங்கள் ஆண்டவரை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னை போல் அடிமத்தனத்தில் இருந்த எல்லாரையும் கர்த்தாவே நீரும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுதலை ஆக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வாலிப பிள்ளைகள் பார்த்து கொண்டு தான் ஆண்டவரே இந்த சாட்சியின் மூலமாக ஒரு விடுதலையின் செய்தியை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நீங்கள் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. அற்பமான எண்ணையும் கூட கர்த்தாவே இந்த இடத்துல நீர் பயன்படுத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.